ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மேட்டூர் பார்க்கில் அக்வாரியம் இருக்குது. அந்த அக்வாரியம் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம், என்னென்ன ஃபிஷ் இருக்குன்னு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோய் கார்ப் இருந்துச்சு, அடுத்து ஃப்ளோரா இருந்துச்சு, சின்ன ஃப்ளோரா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இது வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரேட்டிங் வந்து 10/9 கொடுப்பேன். ரெட் பேரட் இருந்துச்சுனால இப்போ பார்த்தா ரெட் மாதிரி தெரியல, லைட்டாக ஆரஞ்சு மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீப்ரா இருந்துச்சு, நல்லா பிடிச்சிருந்துச்சி. மிக்ஸ்டு ஜீப்ரா பார்த்தா அது வந்து ஜீப்ரா மிக்ஸில் கலர் இப்போ தான் பார்க்குறேன். அடுத்து வந்து அல்பினோ ஷார்க் இருந்துச்சு. நானும் தான் ஷார்க் வச்சுருக்கேன். அண்ட் ஒயிட் தவிர பிளாக் இருக்குது. ஆனால் எனக்கு இந்த மாதிரி க்ரோத் ஆகும்னு இப்போ தான் பார்க்குறேன், ஏன்னா கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. அடுத்து ஷாக்கிங்கானா பிரானா இருந்துச்சுங்க. இது மனுஷன் திங்க நீ எங்கே சார் இங்கே பண்ணுறேன்னு பார்த்தா அது பல்லெல்லாம் காமிச்சாங்க. டிவிலாம் பார்த்தா பல்லே இல்லை, அதில் ஒன்றுமே இல்லை. என்னடா இது அது காமிச்சதுன்னா சும்மாவாக இருந்தது, எனக்கு ஒன்றும் தெரியல. உங்களுக்கு பல்லு இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ். அடுத்து வந்து அல்பினோ கேட் ஃபிஷ் இருந்துச்சு. எனக்கு ஒன்றுமே புரியல, செத்து கிடந்த மாதிரி இருந்துச்சு, ஸ்டூடெண்ட்ஸானு கூட தெரிய மாட்டேங்குது எனக்கு, ஏன்னா அப்படி பல்லாங்க படுத்துட்டு கிடந்துச்சு. அடுத்து பார்த்தா கோல்டு ஃபிஷ்ஷுன்னு போட்டுருந்துச்சு. நான் ஒயிட் கலரில் இருந்துச்சு, ஏன்னா நல்லா டெய்ல் வந்து பெருசாக இருந்துச்சு. எனக்கு இந்த ஒயிட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கு இதில் எந்த மீன் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்து கௌரான்னு போட்டுருந்துச்சு. கௌராவா நம்மளாம் பார்த்த மீன் தானே பார்த்தா உள்ளே ஒயிட் கலரில் பிரானா இருந்துச்சுங்க. என்னடா ஒயிட் கலர் பிரானா பார்த்தா அதுக்கு பல்லு இருந்துச்சுங்க, நான் பார்த்துட்டேங்க. அது பின்னாடி கௌராவில் இருந்துச்சு. ஆனால் இந்த கோல்டு ஃபிஷ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜைன் கௌரா இருந்துச்சுங்க உள்ளார. அது என்ன மீன் தெரியல, ஒயிட் கலர். கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்சால். திரும்ப பிரானா தாங்க இருந்துச்சு. பாறை மீன் மாதிரியே இருக்குது எனக்கு ஒரு டைமில் பார்க்க. அடுத்து வந்து கிராப் இருந்துச்சு. கிராப்னு பார்த்தா கோல்டு ஃபிஷ் இல்லைங்க, அது வந்து கோய் கிராப்புங்க. அது கிராப்புன்னு போட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ப்ளூ கோல்டுன்னு போட்டாங்கங்க. அப்புறம் பார்த்தா டெய்ல் ரொம்ப பெருசாக ஆச்சரியமாயிட்டாங்க, கத்திட்டாங்க இடத்துல இவ்வளோ பெரிய டெய்லா அப்படின்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சின்னோன்னு ஷார்க் இருந்துச்சுங்க. பேரே எழுதலைங்க அவங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஆஞ்சல்னு போட்டுருந்துச்சு. சரி ஆஞ்சல் ஃபிஷ் ரொம்ப நல்லாயிருக்குன்னு பார்த்தா ஆஞ்சல் இல்லாமல் ஆற்றுல இருக்க மீன் இருந்துச்சுங்க. எனக்கு இப்போ வெடிச்சிட்டாங்க, குறுன்னு பார்த்துச்சிங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க இந்த மீன். இந்த மாதிரி வீடியோ என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்த விளாக் எடுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த மீன் பார்த்தா ஆஸ்கர் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆஸ்கர் இருந்துச்சு. ஒயிட் ஆஸ்கர் இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. அடுத்து கீழே பார்த்தா டேங்க்கில் அது அழுக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அதாவது இதே பார்த்துட்டு இருந்தாங்க, என்ன பண்ணுதுன்னு. ஆஸ்கர் உங்களுக்கு பிடிக்கணும், ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து நம்ம ஜைன் கௌரா போட்டுருந்துச்சு. நான் அப்போ தாங்க ஷாக் ஆகிட்டேன், இவ்வளோ பெரிய கௌரா இப்போ தாங்க நான் பார்க்குறேன் வேர்ல்ட்லேயே. இது பல்லு கூட இல்லை, இருந்தாலும் இவ்வளோ பெரிய கௌராங்க எனக்கு கண்ணில் இப்போ தாங்க பார்க்குறேன். இந்த மாதிரி மீன் பார்த்ததே இல்லைங்க. அடுத்து சாதா ஷார்க்காக என்னமோ போட்டுருந்துச்சிங்க. அதுலேயும் இந்த ஷார்க்கு தாங்க இருந்துச்சு. நாம இது மாதிரி க்ரோத் பண்ணுறதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வீடியோ கூட போடுறேன். அடுத்து வந்து மிக்சர் மௌலி இருந்துச்சுங்க. மிக்சர் மௌலினா மௌலி தான் இருக்குன்னு பார்த்தா மௌலி தவிர மிச்சம் எல்லாமே இருந்துச்சுங்க. 2 மௌலி தாங்க இருந்துச்சு. மிச்சம் எல்லாமே டெட்ரா, ஒரே ஒரு டைகர் இருந்துச்சுங்க. எனக்கு ஒன்றுமே புரியலைங்க, ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா சத்தங்க பார்த்தா பின்னாடி எவ்வளோ பெரிய கேட் ஃபிஷ்ஷுங்க. கேட் ஃபிஷ்ஷு ஒரு ஆமை கூட இருந்துச்சுங்க, மெதுவாக அழகாக நடந்துட்டு இருந்துச்சுங்க. அந்த பாருங்கள் அங்கே தெரியுதா கேட் ஃபிஷ்ஷு. இந்த கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சின்ன பசங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து பிளாக் கோல்டு இருந்துச்சுங்க, பார்த்தேன். ஒரே ஒரு கோல்டு மட்டும் இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த வீடியோ. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ அவ்வளோதாங்க. சரி எல்லோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபிஷ் அக்வேரியம் கமெண்ட் பண்ணுங்கள்.